போட்டா தான் எதிர்ப்பு சக்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி எனக்கும் சேர்த்து பயன் கொடுக்கும். நானும் இதை சொல்லலன்னு வைங்க, ஊசி போடலன்னு வைங்க, தூசி அடைஞ்சு போய் அந்த இன்னும் அதாவது கழுதை தேஞ்சி கட்டரம்பா போயிடும் அப்படிம்பாங்களே, அந்த நிலைக்கு போய்விடும். அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த தொழுகை விஷயத்துல சுபுகு நேரம், இப்போ கோடை காலம், அதனுடைய அந்த சுபுகு நேரம் ரொம்பவும் அதாவது அதனுடைய நேரம் குறைந்து விடுவதன் காரணத்தினால நாம பலர் தொழுகைக்கு வராமல் பின்தங்கி விடுகின்றோம். இப்படி யாருமே தொழுகையில நாம பின்தங்கி விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்றாங்க, இந்த நயவஞ்சகர்களுக்கு தான் இந்த தொழுகை பாரமாக தெரியும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லவ் யஅலமூன மா ஃபீஹிமா, இந்த ரெண்டில் உள்ள இந்த நன்மை அந்த மக்கள் தெரிந்திருப்பார்களே, ஆனால் லா தௌஹுமா வலவ் ஹப்வன், தவழ்ந்தாவது அவர்கள் தங்களுடைய இடத்திலிருந்து வந்து சேர்ந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அடுத்து குறிப்பிடுறாங்க, விருந்து தொழுது கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி நாம் இங்கு ஒரு ஆளை இகாமத்து சொல்றதுக்கு மத்தியினிடத்தில் சொல்லி அவர் இகாமத்து சொல்ல இன்னொரு ஆளை ஏற்பாடு செய்து அவர் தொழு வைக்க, நான் ஒரு தீப்பந்தத்தை தூக்கிட்டு போய் யார் யாரெல்லாம் பள்ளிக்கு இதுவரைக்கும் வராம இருக்கிறாங்களோ அவர்களை அவர்களுடைய வீட்டை கொளுத்த நினைக்கின்றேன். யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நாம இந்த சுபுஹ் தொழுகையில அந்த ஜமாஅத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கல்ல, யார் லவ் யஅலமூன மாஃபின் நிதாய், பாங்கு சொல்றதையும் வஸ்ஸஃபில் அவ்வலி, முதல் சஃபிலே உள்ள நன்மைகளை தெரிந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு தான் வர வேண்டும் என்றிருந்தால் சீட்டு குலுக்கி போட்டு வந்து அந்த செயலை செய்வார்கள், அந்த பணியை அவர்கள் செய்து கொள்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில இடம் பெற்றிருக்குது. அதனால நாம இந்த தொழுகை விஷயத்தில் அலட்சியமா இருந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்போதுமே தொழுது விட்டு சுபுஹ் தொழுது விட்டு கனவு சம்பந்தமாக மக்களிடத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க யார், என்ன கனவு கண்டிருப்பீங்க என்பதெல்லாம் கேட்பார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கின்றார்கள், இன்று இரவு 2 பேர்கள் என்னிடத்தில் வந்தார்கள், அவங்க என்னை அழைத்து விட்டு சென்றார்கள். அழைத்து சென்று கொண்டிருக்கும் போது நான் ஒரு காட்சியை பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் படுத்து கிடக்கின்றார், அவருடைய தலையில ஒரு பாறாங்கல் ஒன்று தூக்கி போடப்படுகின்றது. அந்த பாறாங்கல்ல தூக்கி போட்ட உடனே மண்டை அப்படியே செதறி ஓடி விடுகின்றது, துண்டு துண்டாக மண்டை கவால ஓடலாம் அப்படியே பிளந்து விடுகின்றது. பாறாங்கல் எங்கே ஓடி விடுகின்றது. அந்த பாறாங்கல்ல அவர் ஓடி போய் எடுத்து கொண்டு வருவதற்குள் மீண்டும் தலை ஒன்று சேர்ந்து விடுகிறது. தூக்கி போடுறாரு, தலை வெடிக்குது, தலை சிதறுது. இப்படி செய்து கொண்டிருக்கின்றார். இது என்ன நடங்க அப்படின்னு சொல்லப்படுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒருவருடைய அந்த முகத்துல ஒரு நல்ல கொக்கியை வச்சு குத்தப்படுகின்றது. மூக்கு வழியாக அப்படியே உள்ள போய் அந்த முகமெல்லாம் அப்படியே சேதமாயி சிதைந்து போய் பின்னால அது வெளியில வருது. வெளியில வந்தோம்னா ஒரு பகுதி இப்படி குத்தி உடனே அது சரியா வருது, மறுபகுதி 2வது இப்படி குத்துறாங்க, அது குத்தி முடிஞ்சு அது சரியாகுது, இந்த பக்கம் குத்துறாங்க. இப்படியே தொடர்ந்து அவருக்கு வேதனை செய்யப்படுகின்றது. இவர் யார் என்று கேட்டேன், போய்கிட்டே இருக்கேன் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்து ஒரு புதர் மாதிரி உள்ள ஒரு அடுப்பு, அந்த அடுப்புல கீழிருந்து தீ மூட்டப்படுகின்றது. அவ அதில் உள்ளவர்கள் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக அந்த பானையில மேல் பகுதிக்கு வந்து விடுகின்றார்கள். அது குறுகலாக இருக்கிறது, வர முடியல. கீழே உள்ள அந்த நெருப்பு அணைந்த உடனே 2வது உள்ள விழுந்தாராங்க, மீண்டும் நெருப்பு மூட்டப்படுகின்றது, மேல வர்றாங்க. இப்படியே வேதனை செய்யப்படுகின்றது. இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். நடங்க என்று சொல்லப்பட்டது. அதற்கடுத்து இன்னொருவர், ஒரு பெரிய ஆறு, அந்த ஆறு இரத்த ஆறாகவே ஓடுகின்றது. அதுல அவர் நடுவுல இருந்து அப்படி நீந்தி கொண்டு கரைக்கு வருகின்ற அந்த நேரத்தில் இங்கு இருக்கக்கூடியவர் கற்களை குவித்து வைத்து கல்லை தூக்கி எறிகிறாரு. அவருடைய வாயில போய் விழுது. அவர் அப்படியே மீண்டும் நடுப்பகுதிக்கு சென்று விடுகின்றார். அங்கிருந்து அவர் திரும்ப வர்றாரு, தூக்கி இவர் எறிகின்றார். இப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது என்று அந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, இது என்ன என்று நான் கேட்டேன். நீங்க போங்க நடங்க என்று எனக்கு சொல்லப்பட்டது. நான் அப்படியே தள்ளி போன பிறகு எனக்கு விளக்கத்தை சொன்னாங்க. முதல்ல ஒரு ஆளுடைய அந்த தலையில இந்த வரிசை கொஞ்சம் முன்பின்ன அமைஞ்சிருக்குது. அந்த அப்படியே புகாரில மாறி மாறியும் வருகின்றது. அந்த தலையில பாறாங்கல் தூக்கி போடப்பட்டது. அவர் யார் தெரியுமா? குர்ஆன நல்ல ஓதி அந்த குர்ஆனை மறப்பதோடு மட்டுமல்லாமல் தொழாமல் தூங்கி கொண்டிருந்தவர். அவருக்கு தான் இந்த தண்டனை. எத்தனை பாங்கு, எத்தனை பள்ளியில எவ்வளவு பாங்கு சொல்லி ஆகுதுங்கிறீங்க. நம்ம பள்ளியில சொல்றாங்க
அதற்கடுத்து இந்த ஊர்லயே கடைப்பள்ளியில சொல்றாங்க, புதுமணப்பள்ளியில சொல்றாங்க, ஹுத்பா பள்ளியில சொல்றாங்க, எல்லா பள்ளிகள்ல உள்ள அந்த பாங்கும் அலறுது. ஆனா நம்ம ஆள்கிட்ட கொரட்டை அப்படியே அலறுது. கொரட்டை விட்டுக்கிட்டு அப்படியே ஆள் அலறிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறான். பாக்குறோமா? அவ இது மாதிரி தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை? இந்த தண்டனை கொடுக்கப்படுகின்றது. மீதி 3 பேர்கள் அந்த சம்பவத்தில், அந்த கணவனுடைய நிகழ்ச்சியில அவர்களுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது, இந்த தாடை கிழிக்கப்பட்டது, அவர் போய் பேசுவாரு, ஒரு செய்தியை இங்கிருந்து இன்டர்நெட்ல தள்ளி விட்டுருவார். இப்ப வளர்ந்திருக்குல்ல, இப்போது வளர்ந்த காலத்துல அந்த அதாவது அப்படியே ஹதீஸ்ல வருது, உலக பல பகுதிகளில் அந்த பொய் பரவிடும், உடனே அடிச்சு விட்டுருவான். நெட்ல போட்டு தட்டுறான், இணையதளத்துல தட்டின உடனே இன்டர்நேஷனல் அளவுல பறக்குது பொய். நம்ம பாக்குறோமா? இது மாதிரி பொய்யை பரப்பி விடக்கூடியவர், இவருக்கு இந்த தண்டனை. அடுத்த அந்த குறுகலான ஒரு பானையில அவர்கள் மேலே வருவதும் கீழே விழுவதும் என்ற சம்பவம் சொல்லப்பட்டதல்லவா, அதற்கு என்ன என்று விளக்கம் கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அதனால அவர்கள் இப்படி தண்டிக்கப்படுகின்றார்கள். ஆற்றில் ஒரு ஆள் நீந்தி கரைக்கு வந்தாரு, இரத்த ஆறு, அவர் வட்டியை சாப்பிடக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. நமக்கு இந்த ஹதீஸ்ல தேவையான விஷயம் என்ன? தொழாமல் தூங்கி கொண்டிருக்கின்றாரு சுபுஹ் நேரத்தில், அவர்தான். சுபுஹ் ஒரு ஆளுக்கு சரியாயிருச்சுன்னு வைங்க, எல்லா தொழுகையுமே சரியாயிடும். அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒன்று. எது? சுபுஹ் தொழுகை தான். மற்ற எல்லா தொழுகையும் லுஹர் நேரத்தில் வந்துருவோம், அசரும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனாலதான் ஹதீஸ்ல என்ன வருகின்றது என்றால், உங்கள ஒருவர் இறைவனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால், அந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஃபஇனிஸ்ததாத்தும் அல்லா துக்லபு அலா ஸலாத்தின் قبل طلوع الفجر وقبل غروبها, உங்களால முடிஞ்சா சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள தொழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், அதை விட்டு விடாதீர்கள். நாம இறைவனை பார்க்க வேண்டும் என்று அந்த எண்ணத்துல தானே ஷிர்க்கை விட்டு வெளியில வந்திருக்கிறோம். இப்ப நமக்கு இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டிய காரியம் இந்த சுபுஹ் தொழுகை. இந்த சுபுஹ் தொழுகையை நாம் தொழுது விட்டால், அதே போன்ற அசர் தொழுகையும் நாம் தொழுது விட்டால் இறைவனை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கின்றது. ஏன்? அது ரொம்பவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها, நீ உன்னுடைய இறைவனை சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் இறைவனை வணங்கு, அவனை நீ தஸ்பீஹ் செய் என்று குர்ஆனுடைய அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில இடம் பெற்றிருக்கு. அதனால இந்த சுபுஹ் தொழுகை இருக்கின்றது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமானது. அந்த காலை நேரத்தில் ஒருவன் இரவில் படுக்கும் பொழுது ஷைத்தான் அவனுடைய முன்னந்தலையில 3 முடிச்சு போடுறானா. முடிஞ்சு போட்டு, நிறைய இரவு இருக்குப்பா, படுத்துக்க மகராசா, நல்லா தூங்கு அப்படின்னு சொல்றானா. இப்படியே எழுந்திரிச்சு நீங்க பாருங்க, ஏப்பா 4 மணி 4:30 அரை மணி நேரம்ல இருக்குது, அவ்வளவுதான், கதை கொஞ்சம் போயிடும். அரை மணி நேரத்தை அந்த ஷைத்தான் அப்படி போட்டு காட்டுறான். பெரிய இரவு ரொம்ப நீட்டமா இருக்குது, எழுந்திருச்சிராதடா, என்னுடைய வேலை கெட்டு போயிடும், நான் இவ்வளவு நேரம் பாடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் எழுந்திருத்து விட்டான் என்றால் ஒரு முடிச்சு அவழ்ந்துடுதான். அதற்கடுத்து போய் ஒது செய்து விட்டான் வைங்க, 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. வந்து தொழுது விட்டால் 3வது முடிச்சு அவிழ்ந்து தையிபன் நப்சி, நல்ல மனம் திருப்தியானவனாக ஆகிவிடுகின்றான். இல்லை என்றால் ஹபீசன் நப்சி, மனம் ரொம்பவும் கெட்டவனா. காலையில எழுந்திருச்சு பல பேர்கள் பல் தேய்க்காம பெட் காபி குடிப்பான். அதுக்கு தான் பெட் காபினாவே பல் தேய்க்காம குடிக்கிறது காபி பேர். அவ அப்படி எழுந்திருச்சு. இது யாரு? முஸ்லிம்கள் அப்படி எழுந்திருக்க மாட்டாங்க. அதாவது முஸ்லிம்கள் அதிகாலையில எழுந்திருச்சிருவாங்க. அப்படிதான் எழுந்திருக்க வேண்டும். முஷ்ரிக்கீன்கள் தான், இணை வைக்கக்கூடியவர்கள் தான், இஸ்லாத்தை கடைபிடிக்காதவர்கள் தான், இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் தான் தாமதமாக எழுந்திருப்பாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களில் ஒருவர்